வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வடகிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி மேலும் ஒரு காற்று சுழற்சியும் அருகருகே நிலை கொண்டுள்ளது. இந்த இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து நாளை முதல் படிப்படியாக தீவிரமடையும். காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும். இந்த நிகழ்வு இப்போது வடகிழக்கு வங்கக்கடலில் இருந்தாலும் இந்த நிகழ்வு தீவிரமடைய சற்று தெற்கே முன்னேறி வந்து ஆந்திராவில் வலுவான நிகழ்வாக தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து விசாகப்பட்டினம் மசிலப்பட்டினத்துக்கும் இடையே தரையேறி தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் நோக்கி பயணித்து மீண்டும் உள் மாநிலங்களுக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலில் இறங்காமல் மீண்டும் புதுதில்லியை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நாளை முதல் தீவிரமடையும். நாளை செப்டம்பர் 23, 24, 25 விட 26, 27, 28 தேதிகள் மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை வரும் நாட்களை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் மழைப்பொழிவு சற்று காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே மழை கிடைத்தாலும் செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27 விட 28, 29 தேதியில் பெரிய அளவில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சலன தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி முதல். இன்று செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களை விட இன்று வட மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகும். வட மாவட்டங்கள் அதிலும் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி, கடலோர மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் அருப்புக்கோட்டை, இருக்கன்குடி சுற்று வட்டங்களில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சற்று கூடுதலான பரப்பில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை இந்த இடங்களில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை, மேலும் கிழக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி அங்கங்கே பெரும்பாலும் மண்ணூர் சுற்று வட்டாரங்கள், காரமடை சுற்று வட்டாரங்களுக்கு மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களை முழுமையாக ஒதுக்க வாய்ப்பது. இன்று முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி கனவாய்ப்பதை பொறுத்தவரை ஆனால் நாளை முதல் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் செப்டம்பர் 29ஆம் தேதி வரை பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் மேலும் உடுமலைப்பேட்டை வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் செப்டம்பர் 23, 24, 25 விட 26ஆம் தேதிக்கு பிறகு மேலும் சாரல் மழை கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரிக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த நகர்களுக்கு அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களிலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றும் சற்று குறைவான பரப்பில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர் மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் கூடுதலாகவும் அதனுடைய உள் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாகவும் மேலும் மேற்கு செல்ல மழைப்பொழிவு சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்களுக்கும் உள்பகுதி அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் நாளை செப்டம்பர் 23 சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமடையும். அதே வேளையில் காற்றின் வேகம் தென்மேற்கு காற்று சற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இரு காற்று இனவின் காரணமாக ஒரு பரவலான மழைப்பொழிவு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர், தேனி இந்த இடங்களில் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 23 செப்டம்பர் 24, 25, 26 தேதிகளில் காற்று பகுதிக்கு லேசான சாரல் மழை, உள் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 26, 27 தமிழகத்தில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலமழை கிடைத்தாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 28, 29 வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலமை என்பது செப்டம்பர் 27 படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 26 விட 27 குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 28, 29, 30 தேதிகளில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமை, வெப்பம் உயர்ந்த இடத்தில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதாவது செப்டம்பர் 29 விட 30 மேலும் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அக்டோபர் 1, 2 தேதியில் பெரிய அளவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்பில்லை. அதேவேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலனம் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மீண்டும் வளிமண்டல சுழற்சி 3 தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து மன்னார் வளைகுடா, இலங்கை மேலும் தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலனை அதிகரிக்க வைப்பது. அக்டோபர் 3 கடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என்று அங்கே வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 3 விட 4 சற்று பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 4 விட 5 தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் காற்று பகுதிக்கு குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 5 விட 6, 7 தேதிகளில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, வெப்பச்சலனை, காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடையநல்லூர் தென்காசி, திருநெல்வேலி மேலும் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மீண்டும் வெப்பச்சலமழை என்பது அக்டோபர் 5, 6, 7 தேதியில் மீண்டும் வெப்பச்சலமழை முன்னேறி வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் செப்டம்பர் 30 அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு அக்டோபர் 3 பிறகு சற்று தீவிரமடைந்து அந்த நிகழ்வும் ஆந்திரா அல்லது ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் சீராக தொடர்ந்தால் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனை படிப்படியாக அக்டோபர் 3 அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமழை என்பது வரும் நாட்கள் செப்டம்பர் 26 வரை சற்று கூடுதலாகவும், செப்டம்பர் 27 முதல் படிப்படியாக வெப்பச்சலமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு படிப்படியாக தீவிரமடைந்து ஒடிசாவுக்கு ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 23 முதல் 29 வரை தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் செப்டம்பர் 29 பிறகு தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மீண்டும் தமிழகத்தில் அக்டோபர் 3 முதல் வெப்பச்சலமழை படிப்படியாக அதிகரிக்கும். அக்டோபர் 3 விட அக்டோபர் 4 மேலும் பரப்பில் அதிகரிக்கும். அக்டோபர் 5, 6, 7 தேதியில் காற்று பகுதிக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வளிமண்டல சுழற்சி மூலம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கணவாய் பகுதிகளில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று செப்டம்பர் 22 விட செப்டம்பர் 23, 24, 25, 26 தேதிகளெல்லாம் கணவாய் பகுதிகளுக்கு வலுவான காற்றாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகள். மேலும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களை பொறுத்தவரை வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம்
60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 75 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா குமரி கடலை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.